அன்று இரவு நாங்கள் இருவரும் வெகுநேரம் விழித்திருந்தோம். தொலைக்காட்சியில் ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் சில காதல் காட்சிகள் வந்தன. என் கவனம் முழுவதும் அதன் மீதே இருந்தது. நான் தூங்க சென்றேன். ஆனால் என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. எனக்கு உறக்கமே வரவில்லை. மொபைல் எடுத்து திரையை நகர்த்த தொடங்கினேன். பிறகு எனக்கு தாகம் எடுத்தது. மெதுவாக எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறையை நோக்கி சென்றேன். அப்போது அருண் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அட, இவன் இன்னும் தூங்கவில்லையா என்று நினைத்தேன். நான் அவன் அறைக்கு அருகில் சென்றபோது கதவு சற்றே திறந்திருந்தது. நான் சத்தம் போடாமல் அறையை பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என்னை அதிர வைத்தது. அருண் தன் மொபைலில் என் புகைப்படத்தை பார்த்து கொண்டே ஏதோ செய்து கொண்டிருந்தான். என் முகம் சிவந்தது. நான் உள்ளே சென்று, அருண், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ என்று கேட்டேன். அவன் திடுக்கிட்டு போனான். பதற்றத்துடன் மொபைலை அணைத்துவிட்டு, ஒன்றுமில்லை அக்கா என்றான். நான் கதவை மூடிக்கொண்டே சொன்னேன், என் புகைப்படத்தை பார்த்து நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? என் மூளையில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடின. நான் ஏன் அவன் அருகில் சென்று கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. ஒருவேளை அந்த 5 ஆண்டு காலம் நான் தனியாக இருந்த காரணமாக இருக்கலாம். அவன் அருகில் அமர்ந்து கொண்டே நான் சொன்னேன், நான் தான் வீட்டிலேயே இருக்கிறேனே. நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாகத்தானே இருக்கிறோம். பிறகு, என் பெயர் சாந்தி. எனக்கு 25 வயது. கடந்த 5 ஆண்டுகளாக நான் விதவையாக இருக்கிறேன். ஒரு விபத்தில் என் கணவர் ரோஹித் என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டார். எனக்கு ஆதித்யா என்ற 3 வயது மகன் இருக்கிறான். என் கணவர் மறைந்த பிறகும் நாங்கள் திருமணத்திற்கு பிறகு வாடகைக்கு எடுத்த அதே வீட்டில்தான் நான் வசித்து வந்தேன். அந்த சிறிய வீடு எங்களது கனவு இல்லமாக இருந்தது. ஆனால் அதன் வாடகை மிக அதிகமாக இருந்ததால் என்னால் தனியாக அதை சமாளிப்பது கடினமாகிக் கொண்டே போனது. ரோஹித் செய்திருந்த சில சேமிப்புகள் மற்றும் காப்பீட்டு தொகை மூலம் சில காலம் நானும் என் மகனும் சமாளித்தோம். ஆனால் மெல்ல மெல்ல அந்த பணம் குறைய தொடங்கியது. எனக்கு கவலை உண்டானது. நான் ஒருபோதும் வேலைக்கு சென்றதில்லை. ஏனென்றால் நான் சம்பாதிக்கிறேன், நீ குழந்தையை கவனித்துக்கொள் என்று ரோஹித் எப்போதும் சொல்வார். இப்போது நான் என்ன செய்வேன் என்ற கேள்வி ஒவ்வொரு இரவும் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. வேலைக்கு செல்லலாம் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் குழந்தைகளை விட்டுவிட்டு வேலைக்கு செல்வதற்கு என் மனம் சம்மதிக்கவில்லை. அவர்கள் இன்னும் மிக சிறியவர்கள். அவர்களுக்கு எனது அன்பு தேவைப்பட்டது. என் முன்னே இப்போது ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அது எனது பிறந்த வீட்டிற்கு திரும்புவது. என் பெற்றோருக்கும் எனக்கும் இடையிலான உறவு எப்போதும் சுமூகமாக இருந்ததில்லை. நான் எனது சொந்த விருப்பத்தின் பேரில் திருமணம் செய்து கொண்டதால் எனது முடிவுகளின் விளைவுகளை நானே அனுபவிக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருந்தது. ஆனால் எனது தம்பி அருண் எப்போதும் எனக்கு துணையாக இருந்தான். அவன் என்னை விட 4 வயது இளையவன், இன்னும் திருமணமாகாதவன். அவனுக்கு ஒரு சிறிய வேலை இருந்தது. அதில் தனது செலவுகளை அவன் கவனித்து கொண்டான். ஆனால் திருமணம் போன்ற பெரிய முடிவுகளுக்கு அவனிடம் போதுமான பணம் அப்போது இல்லை. நான் எனது பெற்றோரிடம் பேசிய போது அவர்கள் உடனடியாக சம்மதிக்கவில்லை. எனது அம்மா சொன்னார், மகளே, நீ எங்களது பேச்சை கேட்காமல் அந்த பையனை திருமணம் செய்தாய். இப்போது நீயும் உனது குழந்தைகளும் எங்களுக்கு சுமையாகி விடுவீர்கள். ஆனால் அருண் அவர்களை சமாதானப்படுத்திய பிறகு இறுதியில் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இப்படியாக நான் எனது 2 குழந்தைகளுடன் பழைய வீட்டிற்கே திரும்பினேன். வீட்டிற்கு வருவது எளிதாக இருந்தது. ஆனால் அங்கே வாழ்வது அப்படி இருக்கவில்லை. எனது பெற்றோர் இப்போது வயதானவர்களாக இருந்தனர். அவர்களின் எண்ணங்கள் பழைய காலத்தைப் போலவே இருந்தன. ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அவர்களுக்கு கோபம் வரும். குழந்தைகளின் சத்தத்தை கேட்டால், நான் சமைக்கும் முறையை கண்டால் அல்லது நான் உடை அணியும் விதத்தை பார்த்தால் கூட கோபப்படுவார்கள். சாந்தி, நீ ஒரு ராசி இல்லாதவள். உன்னால் தான் உனது கணவர் உன்னை தவிக்க விட்டு சென்று விட்டார் போன்ற வார்த்தைகளை கேட்கும்போது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. குழந்தைகள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக நான் இரவு நேரங்களில் தனியாக அழுவேன். இத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளில் அருண் ஒருவன் மட்டுமே எனக்கு பக்கபலமாக இருந்தான். அவன் என்னிடம் சொல்வான், அக்கா, நம்பிக்கையை இழக்காதே, நாம் இருவரும் சேர்ந்து எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்பான். ஒரு மாலை வேளையில் அப்பா என்னை அழைத்து சொன்னார், சாந்தி, வீட்டு செலவுகள் மிகவும் அதிகரித்து விட்டன. எனது ஓய்வூதியத்தில் இத்தனை பேருக்கு உணவளிக்க முடியாது. நீ ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்றார். நான் மகிழ்ச்சியுடன் அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டேன். சரி அப்பா, நான் நாளை முதலே வேலை தேட தொடங்குகிறேன். குழந்தைகளை நீங்களும் அம்மாவும் பார்த்து கொள்வீர்கள் தானே என்றேன்.
ஆனால் அருணுக்கு இதில் விருப்பமில்லை. அவன் எனது அறைக்கு வந்து சொன்னான், அக்கா, நீ எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் வேண்டுமானால் 2 வேலைகள் செய்கிறேன். நீ வீட்டையும் குழந்தைகளையும் மட்டும் கவனித்துக்கொள் என்றான். நான் அவனுக்கு புரிய வைத்தேன், அருண், இது எனது பொறுப்பு. நீ உனது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். உனக்கு திருமணமாகி ஒரு குடும்பம் அமையும். நான் எனது சொந்த காலில் நிற்க பழக வேண்டும். அவன் முதலில் மறுத்தாலும் இறுதியில் ஏற்றுக்கொண்டான். நான் வேலை தேடத் தொடங்கினேன். ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் எனக்கு வேலை கிடைத்தது. அகிலன் சார் மிகவும் நல்ல மனிதர். அவர் எனது சூழ்நிலையை புரிந்து கொண்டார். நான் சில சமயம் தாமதமாக வந்தாலும் என்னிடம் கோபப்பட மாட்டார். ஆனால் இந்த வேலை எனக்கு போதுமானதாக இல்லை. சம்பளம் மிக குறைவாக இருந்ததால் குழந்தைகளின் பள்ளி கட்டணம், அவர்களின் உடைகள் மற்றும் வீட்டு செலவுகளுக்கு கொடுத்தது போக என்னிடம் எதுவும் மிஞ்சவில்லை. ஒவ்வொரு இரவும் நான் களைப்புடன் வீடு திரும்புவேன். ஆனால் இது போதாது என்பது எனக்கு தெரியும். ஒரு இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு நான் வராண்டாவில் அமர்ந்திருந்தேன். அருண் என்னிடம் வந்து, அக்கா, நீ மிகவும் சோர்வாக தெரிகிறாய் என்றான். நான் பெருமூச்சு விட்டு கொண்டே சொன்னேன், ஆமாம் அருண், இந்த வேலை எனக்கு சரியாக வரவில்லை. சம்பளம் மிகவும் குறைவு, ஆனால் வேலை அதிகம் என்றேன். அருண் எனது கையை பிடித்து சொன்னான், அக்கா, நீ வேலையை விட்டுவிடு. நான் வேண்டுமானால் வேறொரு வேலையை தேடிக்கொள்கிறேன். 24 மணி நேரமும் நான் உழைக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை. உனக்கும் குழந்தைகளுக்கும் எந்த குறையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். எனக்கு உண்மையில் உதவி செய்வதில் அவனுக்கு இருக்கும் மகிழ்ச்சி அவன் முகத்தில் தெரிந்தது. அவன் என்னை பார்த்து சொன்னான், சொல்லப்போனால் அக்கா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நிலவை போன்ற உனது முகம் இந்த சோர்விலும் ஜொலிக்கிறது என்றான். அவனது பேச்சை கேட்க எனக்கு ஆறுதலாக இருந்தது. என் கணவர் ரோஹித் மறைந்த பிறகு யாரும் என்னிடம் இப்படி பேசியதில்லை. அருண் எப்போதும் என்னை புகழ்ந்து பேசுவான். நான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்வான். அக்கா, நீ இன்னும் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறாய். மீண்டும் ஒரு முறை காதலித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வயது உனக்கு இருக்கிறது என்பான். உண்மையை சொல்லப்போனால் அவனது இந்த அன்பான வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. அவனது இந்த கோரிக்கையால் இறுதியில் நான் எனது வேலையை விட்டுவிட முடிவு செய்தேன். அருண் சொன்னபடியே செய்தான். அவன் ஒரு பகுதி நேர வேலையை தேடிக்கொண்டு பகல் இரவு என உழைக்க தொடங்கினான். இப்போது அருண் இரவு 10-11 மணிக்கு தான் களைப்புடன் வீடு திரும்புவான். அவன் வரும் வரை நான் விழித்திருந்து அவனுக்காக காத்திருப்பேன். வீட்டிலுள்ள மற்றவர்கள், எனது குழந்தைகள், அம்மா மற்றும் அப்பா அப்போது தூங்கியிருப்பார்கள். குழந்தைகளை உறங்க வைத்த பிறகு நான் சமையலறைக்கு சென்று அவனுக்கு புதிய உணவை பரிமாறுவேன். அருணின் ஆடைகளை துவைப்பது, அவற்றை இஸ்திரி செய்வது மற்றும் அவனது சிறிய தேவைகளை கவனித்துக் கொள்வது எனது அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. சாந்தி அக்கா, நீ இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை என்று அருண் சொல்வான். நான் அவனது தட்டில் சூடான ரொட்டிகளை வைக்கும்போது, அதெல்லாம் இல்லை, நான் வேறு என்ன செய்ய போகிறேன்? நீ நாள் முழுவதும் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய். உன்னை கவனித்துக் கொள்வது எனது கடமை என்று நான் புன்னகையுடன் பதிலளிப்பேன். அவன் உணவு உண்ணும்போது நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்போம். அருண் தனது வேலை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வான். நான் அன்றைய நாள் முழுவதும் நடந்த சிறிய நிகழ்வுகளை பற்றி அவனிடம் சொல்வேன். எந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் நாங்கள் எங்கள் மனதில் உள்ள விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் தருணங்கள் அவை. காலச்சக்கரம் மீண்டும் எங்களை சிறுவயதிற்கே அழைத்து சென்றது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். சனிக்கிழமை இரவுகள் எங்களுக்கு மிகவும் சிறப்பானவை. அருணுக்கு அடுத்த நாள் விடுமுறை என்பதால் நாங்கள் நள்ளிரவு வரை டிவி பார்ப்போம். பழைய நினைவுகளை பேசுவோம் அல்லது ஏதும் பேசாமலேயே இருந்து கொண்டிருப்போம். கடந்த சனிக்கிழமை அருண் சந்தையிலிருந்து வரும்போது எனக்கு பிடித்த பானிபூரியையும் என் மகனுக்காக வண்ணமயமான பொம்மையையும் வாங்கி வந்தது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. அடடா, நீ இன்று பெரிய கொண்டாட்டத்தையே நடத்திவிட்டாயே என்று நான் மகிழ்ச்சியுடன் சொன்னேன். அருண் புன்னகையுடன் பதிலளித்தான். அக்கா, புதிய வேலையின் முதல் சம்பளம் கிடைத்திருக்கிறது. அதான் கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடலாம் என்று நினைத்தேன். பானிபூரியை சாப்பிட்டபடியே நான் சொன்னேன், அருண், நீ வேலை செய்யும் அதே கம்பெனியில் எனக்கும் ஏதேனும் வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும். நானும் உனக்கு சுமையாக இல்லாமல் ஏதேனும் பங்களிக்க முடியும் என்றேன். அருண் தலையசைத்து மறுத்தான். வேண்டாம் அக்கா, அங்கே வேலை செய்வது மிகவும் கடினம். இரவு நேர பணி மற்றும் உடல் உழைப்பும் அதிகம் தேவைப்படும். அது ஆண்களுக்குத்தான் சரியாக இருக்கும் என்றான். நான் ஏமாற்றத்துடன் சொன்னேன், ஆனால் நான் உன் மீது இவ்வளவு சுமையை ஏற்ற விரும்பவில்லை. எப்படியும் நானும் என் குழந்தைகளும் உன் பொறுப்பு கிடையாதே. அவன் என் கையை பிடித்து கொண்டு சொன்னான், அக்கா, அப்படி சொல்லாதே.
உனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உழைப்பது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான். எப்படியும் நான் இனி திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தையே விட்டுவிட்டேன். எனக்கு ஒன்றும் அவ்வளவு இளமை கிடையாது என்றான். நான் சிரித்து விட்டேன். என்ன உளறுகிறாய்? உனக்கு இப்போதுதான் 23 வயதாகிறது. பார்க்கவும் மிகவும் லட்சணமாக இருக்கிறாய். உனக்காக பல பெண்கள் வரிசையில் நிற்பார்கள். உன்னை மணக்கும் பெண் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி என்றேன். அருண் எதுவும் பேசாமல் புன்னகைத்தான். உண்மையை சொல்ல போனால் என் தம்பி அருண் உண்மையிலேயே ஒரு தங்கமான மனிதன். அவனது இனிமையான குணத்தால் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் அவனை பிடிக்கும். யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டான். எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ துடிப்பான். அவன் என் தம்பி என்பதால் இதை சொல்லவில்லை. உண்மையில் அவன் ஒரு தூய்மையான ஆத்மா. ஒரு சனிக்கிழமை இரவு நாங்கள் மீண்டும் வெகுநேரம் விழித்திருந்தோம். டிவியில் ஏதோ ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தது. அருண் திடீரென்று கேட்டான், அக்கா, நான் எப்போதிருந்து யோசித்து கொண்டிருக்கிறேன். நீ ஏன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது? நான் பெருமூச்சு விட்டு சொன்னேன், வேண்டாம் அருண், எனக்கு அதில் விருப்பமில்லை. எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறான். மாற்றான் தந்தையுடன் குழந்தைகளின் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பது உனக்கு தெரியும். என் மகனை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது என்றேன். அருண் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சொன்னான், அக்கா, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆனால் தயவு செய்து தவறாக நினைக்காதே என்றான். நாம் உடன் பிறந்தவர்கள் அருண். நமக்குள்ளே தவறான புரிதலுக்கு என்ன இடம் இருக்கிறது? சொல்லு என்றேன். அவன் தயக்கத்துடன் கேட்டான், உண்மையை சொல்லட்டுமா அக்கா? நீ மீண்டும் திருமணம் செய்து கொள்வதை நான் விரும்பவில்லை என்றான். நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏன் அருண்? நான் மறுமணம் செய்தால் என் பொறுப்பும் குழந்தைகளின் பொறுப்பும் உன் தோள்களிலிருந்து நீங்கிவிடுமே. இல்லை அக்கா, அவன் என்னை பார்த்து கூறினான், எனக்கு இந்த பொறுப்பு பிடித்திருக்கிறது. நீயும் குழந்தைகளும் வீட்டில் இருந்தால்தான் வீடு உயிர்ப்புடன் இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே நமக்கு ஒருவரை ஒருவர் பிடிக்கும். உனக்கு நினைவிருக்கிறதா? நாம் இருவரும் சேர்ந்து கிராமத்தின் பின்னால் உள்ள குளத்தில் குளிக்க செல்வோமே. அருண் என்னை அவனுடன் வீட்டில் வைத்துக்கொள்ள விரும்புகிறான் என்பதை அறிந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா அப்பா எப்போதும் என்னை மறுமணம் செய்து கொள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அருண் மட்டும் நான் அவனுடன் இங்கேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினான். பண்டிகைகளின் போது அருண் எனக்கும் குழந்தைகளுக்கும் புதிய உடைகள் வாங்கி வருவான். தீபாவளியின் போது தனது முழு சம்பளத்தையும் எங்களுக்காகவே செலவழித்தான். குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், எனக்கு சேலை மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வருவான். நான் அவனிடம், அருண், கொஞ்சம் பணம் உனக்காகவும் சேர்த்து வை என்று நான் அவனுக்கு புரிய வைத்தேன். உன் திருமணத்திற்காக ஏதேனும் சேமிக்க வேண்டாமா? அவன் புன்னகைத்தான். அக்கா, நான் தான் சொன்னேனே, திருமண எண்ணத்தையே விட்டுவிட்டேன் என்று. நாம் இருவரும் இப்படியே இருப்போம். நீயும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், நானும் செய்து கொள்ள மாட்டேன். நான் சிரித்துக்கொண்டே அந்த பேச்சை தட்டி கழிப்பேன். ஆனால் சில சமயம் அவன் அறையை சுத்தம் செய்யும் போது எனக்கு சில விஷயங்கள் விசித்திரமாக தோன்றும். அவன் அலைபேசியில் மறைத்து வைத்திருந்த வீடியோக்கள் எனக்கு புரிந்தது. ஆனால் இவற்றை தற்செயலாக பார்க்கும்போது எனக்கு என் கணவர் ரோஹித்தின் நினைவுகள் வந்துவிடும். கடந்த 6 ஆண்டுகளாக நான் இழந்த வாழ்க்கை என் கண்முன் நின்றன. சில சமயம் மணிக்கணக்கில் என் அறையை பூட்டிக் கொண்டு படங்கள் பார்ப்பேன். ஒரு இரவு நாங்கள் இருவரும் வெகு நேரம் விழித்திருந்தோம். தொலைக்காட்சியில் ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் சில காதல் காட்சிகள் வந்தன. எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. அருண், நான் தூங்க போகிறேன். நீயும் சீக்கிரம் தூங்கு. நாளை காலை சீக்கிரம் எழ வேண்டும் என்றேன். அருண் புன்னகையுடன் சொன்னான், சரி அக்கா, நீ போ. நான் இன்னும் கொஞ்ச நேரம் படம் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான். நான் என் அறையை நோக்கி சென்றேன். ஆனால் என் மனதில் சில விசித்திரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. எனக்கு உறக்கமே வரவில்லை. மொபைலை எடுத்து திரையை நகர்த்த தொடங்கினேன். திடீரென்று எனக்கு தாகம் எடுத்தது. நான் மெதுவாக எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறை நோக்கி சென்றேன். அந்த வழியாக செல்லும்போது அருணின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அட, இவன் இன்னும் தூங்கவில்லையா என்று எனக்குள் நினைத்து கொண்டேன். அருணுக்கு லைட்டை எரியவிட்டு தூங்கும் பழக்கம் உண்டு. பிறகு மின்சாரம் கட்டணம் அதிகமாக வரும்போது அதை புகாரும் செய்வான். மின்சாரத்தை சேமிக்க லைட்டை அணைத்துவிட்டு வரலாம் என்று நினைத்தேன். நான் அவன் அறைக்கு அருகில் சென்றபோது கதவு சற்றே திறந்திருந்தது. நான் சத்தம் போடாமல் எட்டி பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என்னை அதிர வைத்தது. அருண் தன் மொபைலில் என் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான். நான் சிவப்பு சேலை கட்டியிருந்த அந்த தீபாவளி போட்டோ அது. அதை கண்டு என் முகம் வெக்கத்தால் சிவந்தது. என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. நான் அப்படியே உறைந்து நின்றேன். என்னால் உள்ளேயும் செல்ல முடியவில்லை, பின்வாங்கி வரவும் முடியவில்லை. என் மனதில் புயல் வீசியது. கோபம், பயம் மற்றும் பெயர் சொல்ல தெரியாத ஏதோ ஒன்று. ஒருவேளை ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியோ, யாரோ ஒருவர் என்னை இவ்வளவு தூரம் விரும்புகிறாரே என்ற எண்ணம்.
5 ஆண்டுகளுக்கு பிறகு யாரோ ஒருவன் என்னை ஒரு பெண்ணாக பார்க்கிறான். நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கதவை முழுமையாக தள்ளினேன். அருண், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? என் குரல் நடுங்கியது. அவன் திடுக்கிட்டு போனான். பதற்றத்துடன் மொபைலை அணைத்துவிட்டு என்னை பார்க்க முடியாமல், ஒண்ணுமில்லை அக்கா என்றான். நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் அருண். நீ ஏன் என் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தாய்? அவன் தலைகுனிந்து அமைதியாக இருந்தான். என் மூளையில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடின. நான் ஏன் அவன் அருகில் சென்று கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. இங்கே பார் அருண், நான் சொன்னேன். நான் தான் வீட்டிலேயே இருக்கிறேனே. நீ என் புகைப்படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாகத்தானே இருக்கிறோம். இதனால் ஒருவேளை நம் இருவரது வாழ்க்கையும் எளிதாக மாறக்கூடும் என்றேன். அருண் முதல் முறையாக என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அவனது கண்களில் நம்பிக்கை மற்றும் பயம் கலந்திருந்தது. அவன், அக்கா, நீ நிஜமாகவா சொல்கிறாய்? அவனது குரல் நடுங்கியது. வீட்டில் அமைதி நிலவியது. குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். அம்மா அப்பா அவர்கள் அறையில் தூங்கிவிட்டார்கள். அந்த இரவிற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. குடும்பத்தினருக்கு முன்னால் நாங்கள் இப்போது அக்கா தம்பியாகவே இருந்தோம். இது பல மாதங்கள் தொடர்ந்தது. பிறகு ஒரு நாள் காலை நான் என் அறையில் இருந்தபோது திடீரென என் வயிற்றில் ஒரு விதமான சுருக்கு என்ற வலி ஏற்பட்டு எனக்கு வாந்தி வந்தது. முதலில் ஏதோ தவறான உணவை சாப்பிட்டதால் இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த நாளும் அதுவே நடந்தது. அதற்கு அடுத்த நாளும் தொடர்ந்தது. என் மனதில் சந்தேகம் எழுந்தது. நான் ரகசியமாக கிராமத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு பகுதிக்கு சென்றேன். அங்கே கிராமத்து பெண்களின் உடல்நல பிரச்சனைகளை சரி செய்யும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூதாட்டி இருந்தார். அவர் என் வயிற்றை தொட்டு பார்த்து என் கண்களை உற்று நோக்கி சில கேள்விகளை கேட்டார். மகளே சாந்தி என்று அவர் மெதுவாக சொன்னார். உன் வயிற்றில். அவர் சொன்னதை கேட்டு என் தலையில் இடி விழுந்தது போலிருந்தது. நான் உறைந்து நின்றேன். என் காதுகளில் அந்த ஒரு சத்தம் மட்டும் எதிரொலித்து கொண்டே இருந்தது. என் உடல் முழுவதும் நடுங்கியது. என்னையே நான் சபிக்க தொடங்கினேன். நான் என்ன செய்துவிட்டேன்? என் சொந்த தம்பியுடனேயே இப்படி ஒரு நிலையா என்று என்னையே நான் வெறுக்க தொடங்கினேன். வீட்டிற்கு சென்றதும் நேராக வேலை முடிந்து திரும்பிய அருணிடம் சென்றேன். அருண் என்று நடுங்கும் குரலில் சொன்னேன். உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றேன். என்ன ஆச்சு அக்கா? என் முகப்பாவனையை பார்த்து அவன் கவலையுடன் கேட்டான். நான் விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். அருணிடம் அனைத்தையும் சொன்னேன். அவன் முகம் வெளுத்து போனது. கால்களில் பலம் இழந்தவன் போல நாற்காலியில் அமர்ந்து விட்டான். இது நம்முடைய மிகப்பெரிய தவறு என்று அவன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான். நாம் இதை இத்துடன் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் முதலில் இந்த துன்பத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றேன். எங்கள் முன்னே ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. என்ன செய்வது? கிராமத்தில் யாருக்காவது தெரிந்துவிட்டால் எங்களுடைய மற்றும் எங்கள் குடும்பத்தின் மானம் மரியாதையெல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும். என் குழந்தைகளின் நிலை என்ன? அவர்களின் எதிர்காலம் என்ன? நான் நகரத்திலுள்ள ஒரு மருத்துவரிடம் பேசுகிறேன் என்று அருண் சொன்னான். திருவிழாவிற்கு செல்வது போல காரணம் சொல்லி நாம் நகரத்திற்கு செல்வோம். அங்கே நாம் அக்கா தம்பி என்பது யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் நாங்கள் இருவரும் நகரத்திற்கு சென்றோம். ஒரு சிறிய கிளினிக்கில் மருத்துவர் என்னை சோதித்துவிட்டு உண்மையை உறுதிப்படுத்தினார். நான் கனத்த இதயத்துடன் அருணிடம் சொன்னேன். இது நம் தவறுக்கான விளைவு. அருண், நம்மால் இதை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது. அருண் என் கையை பிடித்து கொண்டு சரி என்பது போல தலையசைத்தான். மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு என் வாழ்வின் மிக கடினமான முடிவை நான் எடுத்தேன். மீண்டும் கிராமத்திற்கு திரும்பிய போது என் இதயமும் மனமும் பாரமாக இருந்தன. நான் அருணிடம் சொன்னேன், இனி நாம் நமது வாழ்க்கையை தனித்தனியாக பிரித்து கொள்ள வேண்டும். நான் என் குழந்தைகளுடன் எங்கேயாவது தூரத்திற்கு சென்று விடுகிறேன். நீ உன் வாழ்க்கையை தொடங்கு என்றேன். அருணின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னை மன்னித்துவிடு அக்கா என்றான். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டேன். இல்லை அருண், இதில் நம் இருவருடைய தவறும் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஆனால் இனி நாம் சரியான பாதையில் நடக்க வேண்டும். நான் அடுத்த நாளே வேலை தேடத் தொடங்கினேன். நகரத்தில் ஏதேனும் வேலை தேடிக்கொண்டு குழந்தைகளுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எனக்குள் ஒரு விசித்திரமான வலியும் வெறுமையும் அதிகரித்தன. அருணும் மிகவும் கவலையாக தெரிந்தான். அவன் வேலையிலிருந்து வந்ததும் நேராக தன் அறைக்கு சென்று விடுவான். உணவும் அங்கேயே சாப்பிடுவான். எங்கள் கண்கள் நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்தோம். ஆனால் எப்போதாவது சந்திக்கும் போது அவற்றில் ஒரு சொல்லப்படாத வேதனை தெரிந்தது. ஒரு இரவு குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு நான் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். வானில் நிலவு ஒளி வீசி கொண்டிருந்தது. அருணும் அங்கே வந்து அமைதியாக அமர்ந்தான். அக்கா என்று மெதுவாக அழைத்தான்.
நான் நாளை நகரத்திற்கு செல்கிறேன். எனக்கு அங்கே ஒரு நல்ல வேலை கிடைத்துவிட்டது என்றான். என் இதயம் வேகமாக துடித்தது. இவ்வளவு சீக்கிரமாகவா என்று கேட்டேன். ஆமாம், இதுதான் சரியென எனக்கு தோன்றுகிறது என்றான். நான் இங்கேயே இருந்தால் நம் இருவருக்கும் மிகவும் கடினமாக இருக்கும். அம்மா அப்பாவுக்கும் சந்தேகம் வரக்கூடும். நான் மௌனமாக இருந்தேன். அவன் சொல்வது சரிதான். எங்கள் ரகசியம் எப்போதாவது வெளிப்பட்டால் அது எங்களை மட்டுமல்ல, மொத்த குடும்பத்தின் பெயரையும் கெடுத்துவிடும். பிறகு திடீரென்று அருண் என் கையை பிடித்து கொண்டான். அக்கா, உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். அவனது குரலில் ஒரு விசித்திரமான படபடப்பு இருந்தது. என்ன என்று நான் மெதுவாக கேட்டேன். நீ என்னுடன் வருவாயா? நீ, குழந்தைகள் என நாம் அனைவரும் ஒன்றாக நகரத்திற்கு சென்று விடலாம். அங்கே நம்மை யாருக்கும் தெரியாது. நாம் அங்கே ஒன்றாக வாழலாம். நாம் யார் என்பது யாருக்கும் தெரிய போவதில்லை என்றான். அவனது பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன். அருண், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இது தவறு என்றேன். ஆனால் ஏன் அக்கா என்று அவன் கோபமாக கேட்டான். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். குழந்தைகளும் என் மீது அன்பாக இருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாதவரை இதில் என்ன வித்தியாசம் வந்துவிடப் போகிறது? நான் அவனிடம், நிறுத்து அருண், என்னால் இந்த பாவத்தை இனிமேல் செய்ய முடியாது. ஒருவேளை யாருக்காவது தெரிந்துவிட்டால் நாம் நாட்டின் எந்த மூலைக்கு சென்றாலும் இந்த உண்மை நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். அருண் என்னை கூர்ந்து பார்த்தான். அவனது கண்களில் கண்ணீரும் கவலையும் கலந்திருந்தது. ஆனால் நான் நீ இல்லாமல் இருக்க முடியாதக்கா என்று அவன் வலி நிறைந்த குரலில் கூறினான். நான் உன்னை நேசிக்கிறேன், வெறும் அக்காவாக மட்டும் இல்லை என்றான். இது காதல் இல்லை அருண் என்று நான் கடுமையாக சொன்னேன். இருப்பினும் எங்களுக்கு இடையே ஆழமான ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் அதற்கு பெயரிடுவது பாவம். அருண் அங்கிருந்து எழுந்து தன் அறைக்கு சென்றான். நான் அங்கேயே முற்றத்தில் அமர்ந்து என் தலையெழுத்தை நினைத்து கண்ணீர் வடித்தேன். அடுத்த நாள் காலை நான் எழுந்து பார்த்தபோது அருணின் அறை காலியாக இருந்தது. அவன் தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். எனக்காக ஒரு கடிதம் வைத்திருந்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, என் அன்புக்குரிய அக்கா, நான் போகிறேன். இந்த ஊரை விட்டு வெளியேறுகிறேன். நீ சொல்வது சரிதான். நான் தவறு செய்துவிட்டேன். என்னால் உனக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நான் நகரத்தில் ஒரு வேலையில் சேர்ந்துவிட்டேன். ஒவ்வொரு மாதமும் உனக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். நான் இருக்கும் வரை உனக்கும் குழந்தைகளுக்கும் எந்த குறையும் வராது. என்னை மன்னித்துவிடு அக்கா. இப்படிக்கு உன் அருண் என்று எழுதியிருந்தது. நண்பர்களே, அக்கா தம்பி என்கிற உறவு ஒரு புனிதமான உறவு. அந்த உறவை நாம் தவறான பாதையில் எடுத்து செல்லக்கூடாது என்பதை இந்த கதை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒருவர் மீது அன்பு வரலாம், அந்த அன்பே ஒருவருக்கு ஆபத்தாக முடியலாம். எனவே அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவாக இருந்தாலும் நாம் நம் எல்லைக்குள் தான் இருக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நன்கு கவனியுங்கள். உங்கள் வீடுகளில் இது போன்ற தவறு நடக்க விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளை கண்டிப்புடன் வளருங்கள். இந்த கதை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, மாறாக உங்களை விழிப்புணர்வுடன் இருக்க செய்வதே ஆகும். இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.